எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எல்லாரும் இது பண்ணோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இத்தனை நாள் போராடினது ஒரு அமைதியான ஒரு முறையில் போராடி இருக்கோம். அதுக்கு ஒரு விதத்தில் நம்மளுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அரசாங்க சைடில் இருந்து. அதில் சில பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் இதை கேட்டுட்டு எங்கள் சைடில் இருக்கிற லாயர்ஸ் கிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த டைமை கொடுத்துருக்கலாம். பட் வேற வழி இல்லாமல் போலீஸ்காரங்களும் லட்டி சார்ஜோ எதுவும் பண்ணாமல் பிடிச்சி எப்படியாவது கூட்டத்தை அங்கேருந்து கலைக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமாக இருந்ததே தவிர அவங்க எந்த விதத்துலையும் தவறாக நடந்துக்கல. ஆனால் அந்த ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருந்தா அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசி அவங்க ஒத்துக்கணும். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன வேணா நினைக்கலாம், யார் வேணா என்ன வேணா நினைக்கலாம். ஆனால் மக்கள் ஒத்துக்கணும். ஏன்னா இது மக்களுடைய மூவ்மெண்ட், இது ஸ்டூடெண்ட்ஸோடைய மூவ்மெண்ட். ஸோ தனிப்பட்ட முறையில் சிலம்பரசனுடைய கருத்தை போயிட்டு நான் மக்களை திணிக்க முடியாது, நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் யாராலையுமே அதை சொல்ல முடியாது. அதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா யார் பின்னாடியும் இந்த கூட்டம் வரல. எல்லாரும் உணர்வு பூர்வமாக ஒரு தாயிலிருந்து குழந்தையிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவர்லேருந்து எல்லாருமே இந்த மூவ்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது வேற ஒரு ரூபத்துல இது விஸ்வரூபமா எடுக்கிறதுனால, வன்முறை அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விதத்துல வெற்றி கிடைச்சிருக்கு. அதை நான் எடுத்துக்கல. உங்களுடைய நீங்க என்ன கேக்குறீங்களோ அது 100% நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எடுக்கிற ஒரு டிசிஷனை மட்டும்தான் நான் ஏத்துப்பேன். என்னுடைய கருத்தை உங்ககிட்ட நான் திணிக்க மாட்டேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா போறதுனால, நிறைய வன்முறைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நான் ரிக்வெஸ்ட் பண்றது நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட, நம்மளுடைய ப்ரொட்டஸ்டர்ஸ் கிட்ட, இப்ப இந்த நேரத்துல எல்லாருடைய பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு இப்ப நம்மளுடைய உணர்வோ நம்மளுடைய உணர்ச்சியோ இப்ப தேவையில்லை. ஏன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி வன்முறை நடந்ததுன்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே நாசமா போயிடும். அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் ஆஸ் எ ரிக்வெஸ்டா பர்சனலா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால, பயத்தினால கிடையாது. தமிழை யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். எனக்கு எந்த விதத்திலயும் பயம் கிடையாது. நான் என்னைக்குமே உங்க பின்னாடி நிப்பேன். இப்பவும் நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல நம்ம வீரத்தை காட்டுறதை விட அவங்க ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு சட்டம் வேணும்ன்றது நீங்க கேட்கறது எல்லாமே நியாயம்தான். நம்ம சைட்ல இருந்து வச்சு அது எல்லாமே ஓகேவான்னு அவங்க கிட்ட அழகா நம்ம பேசி விக்டோரியஸா சந்தோஷமா நம்ம எல்லாரும் வெற்றியோட அழகா அங்க இருந்து போயிருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா ஒரு சின்ன அசம்பாவிதமா இது நடந்துருச்சு. ஒரு திருஷ்டி மாதிரி இது நடந்துருச்சு. அதை அப்படி எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு வெற்றி தான், இது நம்மளுக்கு வெற்றி தான், இது நம்மளுக்கு வெற்றி தான். அப்படி இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் போராடுவோம். இந்த போராட்டம் நிக்காது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் ரிக்வெஸ்ட் பண்றது, என் பேச்சை நீங்க கேட்கறதும் கேட்காததும் உங்களோட இஷ்டம். நான் உங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் நிப்பேன். கண்டிப்பா நான் போராடுவேன். ஆனா எனக்கு யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு வரக்கூடாது. இதனால யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது, யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பசங்க, ஏன்னா உங்களுடைய உண்மையான நேர்மையான அந்த உணர்வுக்கும் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இது நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போராட்டத்தை நடத்த தேவை கிடையாது. அப்படி ஏதாவது இதுக்கப்புறம் அவங்க வாக்கு கொடுத்திருக்காங்க, அவங்க வாக்க மீற முடியாது. அப்படி இதை மீறி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா திருப்பி நம்ம எல்லாரும் அகிம்சை வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நம்ம போராடணுமே தவிர, சண்டை போடுறதோ யாரு எந்த விதத்திலையும் நம்ம இது பண்றதோ நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பண்ணவும் போறது கிடையாது. உங்க பின்னாடி என்னைக்குமே நான் நிப்பேன். உங்களுடைய நீங்க எடுக்கிற டிசிஷன் தான், அதுக்கு மட்டும்தான் நான் அடி பண்ணுவேனே தவிர, நான் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனை நீங்க கேளுங்கன்னு என்னைக்குமே சிலம்பரசன் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால, ரொம்ப ஓவர் அது போயிட்டு இருக்கிறதுனால, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. ஆளுநர் நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு எல்லா மீடியாலும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, எனக்கு ரொம்ப காலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டா இருந்தேன் நான்.
சோ இப்போ வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. நிஜமா சொல்றேன், நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இது யாருக்குமே புரிய மாட்டுது. மறுபடியும் போராட்ட காலத்துல இறங்க வேணாம். அந்த பீச் ஆண்ட இருக்கிற பசங்க எல்லாமே இப்ப நாங்க வந்துட்டு இருக்கேன், நீங்க யாருமே பீச் கிட்ட உட்கார வேண்டாம். இன்னைக்கு இந்த நாளை வந்து நம்ம பயமா சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நாள். நம்ம எந்த இடத்துல 7 நாளா தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், நம்ம ஆடி பாடி கொண்டாடணும். சரிங்களா? இது வந்து நீங்க பீச்ல போறதோ இல்ல வந்து நம்ம நடு ரோட்ல வந்து உட்கார்றதோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் 1 ஹவர்ல அங்க இருக்கேன். சோ இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து ஆளுநர் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க உணர்வுகளை புரிஞ்சு பன்னீர்செல்வம் முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மோடி ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாம் நடந்து இப்ப ஆளுநர் ஓகே சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ இன்னைக்கு நைட் நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை மறுபடியும் போராட்ட காலத்துல அவசரப்பட வேணாம், சைலண்டா உட்காருங்க. நீ எல்லாருமே வீட்டுல இருங்க. நாங்க இப்ப மெரினாக்கு போயிட்டு இருக்கோம். 1 ஹவர்ல எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு நைட் நம்ம என்ஜாய் பண்றோம். ஓகேவா? ஐ அம் கமிங். நேற்று நைட்டே நான் சொல்லியிருந்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இமீடியட்டா நிறைவேற்றிருக்கு. தொடர்ந்து பர்மனெண்டா நடத்துறதுக்கு ஒரு சொல்யூஷன் நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது உங்ககிட்ட திணிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்காக நீங்க போயிட்டு இந்த மாதிரி மோசமான விதத்துல வன்முறையில் ஈடுபட்டு போராடணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. எதனால இப்படி பண்றீங்க? ஒரு வாரமா போலீஸ் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது காரணம் போலீஸ் நம்மள நடத்தின விதம், நம்மள ஹேண்டில் பண்ண அவ்வளவு கண்ணியமான விதம். கவர்மெண்ட்டும் நம்ம கேட்டதை இமீடியட்டா டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டு அது ஒரு சட்டமா நிறைவேற்றிருக்காங்க. சோ முதல் வெற்றியா இதை எடுத்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா ஒரு வெற்றியா இருக்கிற நேரத்துல இவ்வளவு தப்பா வன்முறையில அடிதடியில கல் பீச்ல எல்லாம் ஈடுபடுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல். யாரோ ஒருத்தர் நம்மள பொறுக்கின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோவம் வந்தது. ஆனா இதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்களா யார் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நிஜமாலே அந்த மாதிரி பேரை வாங்கிடுவோமோ அப்படின்ற ரொம்ப பயமா இருக்கு. யாரு ஸ்டூடெண்ட் ரோட்ல அங்க இருந்தாலும் சாதாரண மக்கள் இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாதாரண மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இன்னும் மீதி இருக்கிற சாதாரண மக்களோ ஸ்டூடெண்ட்ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. போராட்டம் முடிஞ்சது. எப்ப இதை நிறைவேற்றினாங்களோ அதுதான் நம்மளுக்கு முதல் கட்ட வெற்றி. தயவு செய்து கிளம்பி போங்க. இதுக்கப்புறம் நீங்க ரோட்ல இருக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. அப்படியே இருக்கும்போது இவ்வளவு வன்முறையை கையாளுறது வந்து ரொம்ப தப்பான கேவலமான விஷயமா இருக்கு. இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி அப்படின்றத தாண்டி கேவலமான ஒரு போராட்டம் அப்படின்ற பேரோட முடிய வேணாம். இது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை செஞ்சாங்க, அறப்போர் வழியில செஞ்சாங்க. இப்ப உள்ள யார் பூந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல. இப்ப நடக்கிறது எல்லாமே தப்பு. ப்ளீஸ் கோ ஹோம். The போராட்டம் protest is over. Please.